மல்டி ஃபங்க்ஷனல் ஆயில் ஃப்ரை ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுங்களை ஃப்ரை பண்ண நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணணும். ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு துணியை ஒரு கட்டைக்கு சுற்றி இருக்கும், இல்லாட்டி ஆனியனில் வந்து ஆயிலில் துவச்சி அதை வந்து நம்ம தேய்ப்போம். ஸோ தேவைக்கு அதிகமாக வந்து ஆயில்கள் நம்மளுக்கு வருது. அதுங்களை ரெடியூஸ் பண்ண ஜஸ்ட் ஒரு மிஸ்ட் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி இது நமக்கு கொடுக்குது. இதனால் நமக்கு ரொம்ப கம்மியாக ஆயிலை யூஸ் பண்ணுறோம், அதே நேரம் ஆயில் இருக்கிற எஃபெக்டும் நம்மளுக்கு கிடைக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஆயில் பாட்டில் இருக்குது. இது வந்து கண்ணாடி பாட்டில், அதனால் வந்து நமக்கு இது வந்து ஃபுட் கிரேடாக இருக்கும். இதில் வந்து ஒரு சக்ஷன் பைப் இருக்குது. இது மூலமாக வந்து சக்ஷன் ஆகி ப்ரெஸ் பண்ணும்போது இது சக் பண்ணி இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிற இந்த நாசில் வழியாக வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகி அந்த மிஸ்ட் மாதிரி வந்து நம்ம தோசையில் இல்லை எண்ணெய் பொருட்கள் எதில் வேணாலும் விழும். இது நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரையர் மிஷின்ஸில் யூஸ் பண்ணும்போது ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்க வந்து நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு ரொம்ப கம்மியான ஆயிலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணும்போது இது சைடில் வந்து இன்னொரு டோர் இன்னும் ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே ஒரு ஆயில் போரிங் பைப் கொடுத்துருக்காங்க. அதிகமாக ஆயில் தேவைப்படும் போது நம்ம இப்படியே போர் பண்ணி எக்ஸசிவான ஆயில் வந்து மறுபடியும் இதுக்குள்ளே இருந்து வழிஞ்சு இதுக்குள்ளேயே வந்து சேர்ந்துடும். இதனால் வந்து ஆயில் வேஸ்டேஜ் இருக்காது. இதை டைரெக்டாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணுற ஒரு ஆயில் பைப்பாகவும் யூஸ் பண்ண முடியும். இதை ஸ்ப்ரே பண்ணுறதால ரொம்ப கம்மி ஆயில் யூசேஜ். இதில் 2 வேரியன்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஒன்று க்ரீன், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கிரே கலர். 2 கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எண்ணெயை ஊற்றி இதனுடைய ஸ்ப்ரே பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் நம்ம இந்த ஆயிலை ஃபில்அப் பண்ணி இது எப்படி ஸ்ப்ரே பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஆயில் ஆக்சுவலாக திக்காக இருக்குது. இந்த இவ்வளோ திக்னஸ் வந்து இது ஸ்ப்ரே பண்ணுமான்றத செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல இதில் காலி ஸ்பேஸ் இருக்கும், அதனால் இதை கொஞ்சம் பம்ப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அழுத்தும் போது தான் அந்த மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஜஸ்ட் 1 பஞ்ச்லேயே நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. லைட்டாக அழுத்தும் போது வந்து நார்மலாக வர மாதிரி தான் வருது. ஸோ நம்மளுக்கு அந்த மிஸ்ட் வேணும்னா நம்ம அதிகமாக தான் நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஒரே பஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு வேண்டிய அளவுக்கு ஃபார்ம் ஆகிடுது. இப்போது நமக்கு அதிகமாக ஆயில் தேவைப்படும் போது வந்து ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து பின்னுக்கு விட்டோம்னா இது ஓப்பன் ஆகிடுது. இதில் இருக்கிற இந்த ஹோல் வந்து நம்மளுக்கு அப்படியே போர் பண்ண யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே கலெக்ட் ஆகி இதுக்குள்ளே போயிடும். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸுங்க எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கிச்சன் ஐட்டம்ஸுங்க, அதனுடைய கேட்ஜெட்ஸுங்க இப்போ புதுசாக என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதுங்கெல்லாம் இனி மோகனா இல்லம் சேனலில் வெறும் சமையல் மட்டுமே இல்லாமல் புது கேட்ஜெட்ஸ் அதனுடைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் செய்யப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோகனா இல்லம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.